மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினால் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வே. இந்த அருமையான காலவேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களையும் ஒரு பொருட்டாய் நினைத்து இந்த ஜீவிய யாத்திரையிலே உடைய கரத்தை எங்களுக்கு கொடுத்து பிடித்து இதுவரையிலும் நடத்தி வந்தீரே. உடைய கரம் எங்களை கைவிடவில்லை. மனுஷ கரம் எங்களை கைவிட்டது. மனுஷ கரம் ஆண்டவரே சுருக்கிக் கொண்டார்கள். ஆனால் நீ நீட்டின கரத்தை விடவே இல்லை. இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையான கரத்திலே ஆராதனை வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா இடங்களில் நடக்கிற ஆராதனைகளுக்காக, சிறு பிள்ளைகளுடைய ஊழியங்கள் எல்லா இடத்திலும் நடக்கும்படியாய், வாலிபர்கள் மத்தியிலே எலும்பு ஊழியர்களை கற்று எழுப்பும்படியாய் நீங்கள் ஜெபிக்கும்படி ஊழியங்களுக்காக 17 லட்சம் ஜனங்கள் இந்த பாண்டிச்சேரியில உண்டு. 225 கிராமங்கள் உண்டு. 30 கிராமங்களிலே தான் சபை நடக்கிறது. அதுவும் எல்லாம் 10 பேர் 15 பேர் தான் அந்த இடங்களிலே கூடுகிறார்கள். அப்படிதான் சபைகள் நடக்கிறது. ஆகவே முழு பாண்டிச்சேரி பட்டணத்திலும் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஜெபத்திலே இணைந்து இந்த பட்டணத்திலே கர்த்தர் ஒரு பெரிய அசைவை, சீனா தேசத்தை ஆண்டவர் அசைத்திருக்கிறார். இந்தோனேசியாவிலே ஒரு வாலிபன் மூலமாய் அந்த தேசம் அசைக்கப்பட்டது. கொரியா தேசத்திலே எழுப்புதலுக்கு ஒரு காரணம் பால் ஏங்கிச்சோ, அவர் புத்த மதத்தை சார்ந்த லட்சக்கணக்கான பேர் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய உலகத்தின் பல கண்டங்களை, ஆப்பிரிக்கா கண்டத்திலே ரெனால்டு போங்கே அவர் கூட்டங்களிலே லட்சக்கணக்கான பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அப்படிப்பட்ட காலங்கள் வரும். அப்படிப்பட்டதான நாட்களை நாம் பார்ப்போம். ஒரு எழுப்புதலுக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களோடு கூட இந்த எழுப்புதலுக்காக நீங்களும் செபிக்க இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளிலே பாரத்தோடு கூட நீங்கள் செபியுங்கள். நாம் வாழ்கிற நாள் கடைசி நாள். இனி ஒரு ஜெனரேஷன் இந்த பூமியிலே தோன்றி வாழுமா என்றால் ஒரு கொஸ்டின் தான். இனி ஒரு ஜெனரேஷன் இந்த பூமியிலே தோன்றி வாழ்வது ரொம்ப கடினம். ஏனென்றால் படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கல. இன்ஜினியர் படிச்சு ஒரு வருஷம் 2.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில இருந்து மாத்திரம் வெளியே வராங்க. அப்படின்னா நீங்க பாத்துக்கிடுங்க, அவ்வளவு பேருக்கு அரசாங்கத்துல வேலை கொடுக்க முடியாது, பிரைவேட் கம்பெனிகள்ல வேலை கொடுக்க முடியாது. எல்லா துறையிலும் படிச்சு வெளியே வர்றாங்க. வக்கீல் எல்லாம் படிச்சு வெளியே வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்க, கோர்ட்ல அவங்களுக்கு வேலை கிடைக்க கஷ்டம். 15 வருஷம் பிராக்டிஸ் பண்ணாதான் அவங்களுக்கு கோர்ட்ல வாதாடுறதுக்கு நம்பரே கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. அங்க போய் நீங்க பார்த்தாதான் தெரியும், அந்த ஸ்பாட்ல போய் பார்த்தா தெரியும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா துறையிலும் நிறைய பேர் வருஷம் வருஷம் படிச்சு வெளியே வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம நாட்டுல வேலை கிடைக்காது. வெளிநாடுகளுக்கு தான் எல்லாரும் போக வேண்டி இருக்கிறது. படிச்சு வெளிநாடுகளுக்கு தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு காலம் இது, கடைசி காலம். நீங்கள் அதிகமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கூட நீங்கள் செபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆவிக்குரிய உறுதியான தீர்மானம், ஸ்பிரிச்சுவல் டிசிஷன், அதாவது ஸ்ட்ராங் டிசிஷன், ஆவிக்குரிய உறுதியான தீர்மானம். ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய உறுதியான தீர்மானத்தை உனக்குள்ளே அவர் வைக்க விரும்புகிறார். தீர்மானத்தை பல வகையாக பிரிக்கலாம். 1 மாம்சத்துக்குரிய தீர்மானம், 3 பலனற்ற தீர்மானம். சிலர் பலனுள்ள தீர்மானத்திலே இருந்து
பலனற்ற தீர்மானத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இவர்கள் இப்படி தள்ளப்பட்டார்கள்? பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் சாகிற இடத்திலே நான் சாகுவேன், நீ தங்குகிற இடத்திலே நான் தங்குவேன். சாதாரணமான ஒரு வேலைக்கார பெண் வந்து நீ அவரோடு கூட இருந்தவனை போல காட்சியளிக்கிறது என்று சொன்னதுதான் ஒன்று. அவன் தீர்மானம், அவன் சொன்னதெல்லாம் ஆட ஆரம்பித்து விட்டது, பலனற்று போய்விட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பலனுள்ள ஆவியை இந்த காலவேளையிலே உனக்குள்ளே வைக்கும்படியாய் உன்னோடு கூட இந்த காலவேளையிலே அவர் பேச வந்திருக்கிறார். ஆவியானவர் உன்னோடு கூட இந்த காலவேளையில பேசுவதின் நோக்கம் என்னவென்றால், ஒரு தீர்மானத்தை பலப்படுத்த விரும்புகிறார். ஒரு தீர்மானம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நெறிந்த நாணலை போல் இருக்கிறது, மங்கி எரிகிற திரியை போல் இருக்கிறது. உடைந்த பாமர அந்த கப்பல் இருக்கிறது, உடைந்த கப்பல், சமுத்திரத்திலே வருகிற பாமர கப்பல், உடைந்து போயிருக்கிற கப்பல். ஒருவேளை அது கரைக்கு வரலாம், இல்லாவிட்டால் அது கடலிலே மூழ்கி விடலாம். அப்படிதான் உன்னுடைய தீர்மானங்கள், உன் உறுதியான தீர்மானங்கள் உடைந்து போய் காணப்படுகிறது. அதற்கு சில காரணங்களை உங்களுக்கு சொன்னேன், காலையில் அங்கே பேசினேன். அருமையான ஏன் இந்த தீர்மானம் ஆராய்ந்து பார்த்தேன். ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் பின்வாங்கி போகிறார்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் வைராக்கியம், அவர்களுக்குள் இருந்த வைராக்கியமாய் இருக்கட்டும், ஆண்டவர் மேல் இருந்த அன்பா இருக்கட்டும், ஆண்டவர் மேல் இருந்த விசுவாசமா இருக்கட்டும், ஆண்டவர் மேல் இருந்த நம்பிக்கையா இருக்கட்டும், ஏன் பலவீனப்பட்டு போனது என்று பார்த்தால், அருமையான அவர்கள் எதிர்பார்த்தது தாமதமாகிவிட்டது. அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த தேதியில வந்துரும், இந்த மாசம் வந்துரும், இந்த நாள் வந்துரும் நினைச்சாங்க. ஆனா அது தாமதமாகிறதுனால அவர்களுடைய செபம் பலவீனப்பட்டு விட்டது, அவருடைய நம்பிக்கை பலவீனப்பட்டு விட்டது, அவருடைய விசுவாசம் பலவீனப்பட்டு விட்டது. இரண்டாவது, நினைத்ததற்கு மாறாக நடந்தது. அவங்க நினைச்சது வேற, நடந்தது வேற. அவங்க நினைச்சது வேற, நடந்தது வேற. மூணாவது, அவர்களால காத்திருக்க முடியல. அவசரம், அப்படியே செய்வோம், அப்படியே செய்வோம், அப்படியே முடிச்சோம், காத்திருக்க முடியவில்லை. ஆகவே அவருடைய உறுதியானது பலவீனப்பட்டது. மூன்றாவது, நான்காவது, தோல்வி, வெட்கம், அவமானம் இவைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. நீங்கள் தோல்வி, கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். காலேஜில் ஃபர்ஸ்ட் வர்ற ஒரு பையன், எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இவன் தான் இந்த ஃபர்ஸ்ட் வருவான்னு நினைச்சாங்க. ஏன்னா அவனுடைய மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா 98, 99, 100, இத குறையவே குறையாது. அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான்னு எல்லாரும் ஆனுவல் எக்ஸாம்ல எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவன் ஒரு சப்ஜெக்ட்ல தோத்துட்டான், ஒரு சப்ஜெக்ட்ல அவன் தோத்துட்டான். அவன் என்ன முடிவுக்கு வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா, மக்களை ஃபேஸ் பண்ண முடியல, அவனால உறவினர்களை ஃபேஸ் பண்ண முடியல. நெட்ல என்ன வந்துட்டு இருக்கும், இது குட் டே, உனக்கு இது நல்ல நாள், இந்த செய்தி எல்லாம் வந்துட்டே இருக்கும். நீதான் காலேஜ் ஃபர்ஸ்ட், இப்படிப்பட்ட செய்தி எல்லாம் வரும். ஆனா சப்ஜெக்ட் ஒண்ணு ஃபெயிலானது யாருன்னு தெரியல. ஸ்கூல் எல்லாம் பெரிய ஆச்சரியம், இவன் எப்படி ஒரு சப்ஜெக்ட் போச்சு எனக்கு. அவன் ராத்திரியில தூக்கு போட்டு சாகணும்னு சொல்லி கயிறெல்லாம் மாட்டிட்டு எல்லாம் ரெடியா இருக்கிறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிலீவர், ஒரு ஆண்டுடைய பிள்ளை, அவருடைய வாலிப நண்பன் ஒருவன்.
ஆண்டவர் அவனை எழுப்புறார், நீ போ, அவனை பார்க்க போன். அவரும் அவன் தூக்கத்துல என்ன சொல்றான், ஆண்டவரே நான் காலையில போய் அவனை பார்க்கறேன். இல்ல, நீ இப்ப போகணும். ஆண்டவரே மணி 11, 12 ஆகுது, இப்ப போய் அவனை போயிட்டு பார்த்தா அவன் கஷ்டப்படுவான், அவன் தூங்கிட்டு இருப்பான். ஆவியானவர் அவனை விடவே இல்லையா. சரி பைக் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அவன் ரூமுக்கு போனா, கதவை தட்டிருக்கிறான். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்குது. சரி, இந்த கயிறு அந்த பாத்ரூம் பக்கத்துல இருந்ததுனால கதவை சாத்திட்டு இவன்ட வந்து பேசுறது இருக்கலாம். அவன் கழுத்து போட்டான் கயிற, திருப்பி கழட்டிட்டு சரி சத்தம் கேக்குதான் அவன் வந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை அனுப்பிச்சுட்டு அப்புறம் சாகலான்னு. அப்போ அவன் சொன்னானா, நான் ராத்திரியில வந்து உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது, ஆண்டவர் உன்ன இடத்துல என்னை வர சொன்னாரு, அதனால நான் வந்தேன், ஏன் எனக்கு என்ன ஒண்ணு தெரியலன்னா. அவன் தேம்பி அழுதான். அவன் சொன்னானா, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் நீ லேட்டா வந்திருந்தா நான் செத்து போயிருப்பேன். கயிறை கொண்டு காமிச்சானா. அவன் இப்ப ஜெர்மன் தேசத்துல ஒரு வல்லமையான ஊழியக்காரனா இருக்கிறான். பெரிய ஜாப் ஒன்றுல அவன் வேலை செய்கிறான். பெரிய கம்பெனியில பெரிய இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சாட்சி நான் கேட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டவரை அவன் அறிகிற நேரம் அந்த கயிறு தொங்க போட்ட நேரம் தான். ஏன்னா என்னையே நேசித்து என் மேல் அன்பு வைத்து ஒரு மனுஷனை ஆண்டவர் ராத்திரியில அனுப்பினாரே, நான் சாயக்கூடாது என்று கர்த்தர் உன் தோல்வி எல்லாம், உன் வெட்கத்தை, உன் அவமானத்தை, உன் நெருக்கத்தை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். கொடிய மனிதர்களினாலே பலன் அற்று. சில சமயங்களில நமக்கு ஆபீஸ்ல சில மனுஷர்கள் இருப்பாங்க, எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க, நம்மளை கண்டா அவனுக்கு ஆகாது. நம்மளை கண்டாலே அதுவரையிலும் சிரிச்சுட்டு இருக்கிறோம், அவங்க நான் சீரியஸா பேச ஆரம்பிச்சோம். அது மாத்திரம் இல்ல, நமக்கு ஏதோ ஒண்ணு நடந்தாலும் சந்தோஷப்படுறவன் தான் இருப்பான். நம்மளை கண்ணிகளிலும் வலைகளிலும் சிக்க வைக்க அவன் கவனமாயிருப்பான். அதனால நம்ம பலனற்றவர்களாய் மாறி போய்விடுவோம். அடுத்தபடியாக நிறைய சமயத்தில நாம் பலனற்று போவதற்கு காரணம், நம்ம வச்சுக்கிற காரணங்களை சொல்லுகிறேன். அது பிசாசு இப்படி பண்ணிட்டான், பிசாசுனால இப்படி வந்து போச்சு, அப்படி வைக்கிறோம். நம்ம பலனற்று போக நிறைய காரணம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காரணங்களை ஒன்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் உன்னை பலப்படுத்த, அவர் உன்னை திடப்படுத்த, அவர் உன்னை தைரியப்படுத்த கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆரம்பத்திலே சிலர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனா முடிவு நல்லா இருக்காது. ஆவிக்குரிய ஓட்டம் ஆரம்பத்திலே சிலருக்கு நன்றாயிருக்கும், ஊழியத்திலே ஆரம்பத்திலே நன்றாயிருக்கும். வொர்ஷிப்பு, பாட்டு அதெல்லாம் பார்த்தா எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆள் சர்ச்சைக்கு வர்றதும் போறதும் பார்த்தா தேவ தூதர்கள் போலதான் இருக்கும். ஆனால் அவர்கள் கால போக்கில திடமற்று போகிறார்கள். திடமற்று போன ஒரு சிலரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நகோமி, அவள் என்ன செய்தாள்? பெத்தேலிலே இருந்தாள். பெத்தேலிலே அவளுக்கு ஆண்டவர் ஒரு குறையும் வைக்கவில்லை. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். பெத்தேல் என்றால் தேவ சமூகம் என்ற அர்த்தம். பெத்தேல் என்றால் தேவன் அசைவாடுகிற இடம் என்ற அர்த்தம். பெத்தேல் என்றால் தேவன் பேசுகிற இடம், தேவன் அவளோடு கூட பேசுகிற இடம் பெத்தேல். ஆனால் நகோமி என்ன செய்தாள்? பெத்தேலை விட்டு மோவாப்புக்கு போனாள். ஏன்? பஞ்சம் உண்டானதுனால. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, என்ன பஞ்சம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், பெத்தேலாகிய தேவனுடைய சபையை ஒருவன் விட்டு போவானேயானால் அவனுடைய தேவனுடைய பிள்ளைகளை அவன் அந்த பலனான அல்லது உறுதியான அந்த அஸ்திவாரத்தை அவன்
பலவீனப்படுத்தி விட்டான், அல்லது உறுதியான அஸ்திவாரத்தை, அவனுடைய ஆவிக்குரிய உறுதியான அஸ்திவாரத்தை உடைத்து விட்டான் என்றுதான் அர்த்தம். சூழ்நிலை சாதகமா இருக்கும்போது ஊழியம் செய்தான் யோனா. டெய்லி போய் பிரசங்கம் பண்ணா, நல்ல சாப்பாடு, நல்ல காணிக்க, நல்ல வரவேற்பு எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவன் ஊழியம் செய்த இடம் பட்டணம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கே போனோம்? தர்சீசுக்கு போனோம். நினிவேக்கு போனோம். தர்சீசை விட்டு நினிவேக்கு போனோம். தர்சீஸ் சுகமான இடம். அங்கே தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். பிரசங்கம் பண்ணவோ ஆராதனை பண்ணவோ எல்லாம். நினிவே போனோம். நினிவே இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியாத வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், கடினமான ஜனங்கள். இவன் அங்க போய் என்ன சொல்ல பிரசங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நினிவே அழிய போகிறது, ஜனங்களே மனம் திரும்புங்கள். அவ்வளவுதான். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவான்? நினிவே அழியதோ அழியலையோ, ஒண்ணு நாங்க கொண்டு போடுவோம். இவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். இவன் ஊழியத்தில் இருந்த உறுதியை விட்டு போனான். ஊழியத்திலே அவனுக்கு இருந்ததான பலன் அவனை விட்டு போய்விட்டது. அருமையான தரிசனத்தை இழந்து போனான், கிருபை இழந்து போனான், அபிஷேகத்தை இழந்து போனான், வல்லமை இழந்து போனான். ஆகவேதான் தூங்குகிற இடத்திற்கு போய்விட்டான். இந்த கால வேளையிலே கர்த்தர் உன்னை எழுப்பும்படியாய் உன்னோடு கூட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். குகைக்குள்ள போய் படுத்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே போதும், நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். ஒன்னும் பெரிய காரியம் இல்லை. யேசுபேல் சொன்னா நாளைக்கு உன் தலை எடுத்துருவேன் சொன்னா, அவ்வளவுதான். இவன் சாதாரண ஊழியக்காரனா? சாதாரணமானவன் இல்ல. இவன் கர்த்தருடைய ஆவியானவர் அக்னியாய் அசைவாடி கொண்டிருந்தான். இப்ப என்ன ஆச்சு? இவன் பலன் போச்சு, கிருபை போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆரம்பம் சிலருக்கு நன்றா இருந்தது, ஆனால் முடிவு நன்றாயில்லை. கர்த்தருடைய பிள்ளை, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்னே போய் இந்த விசுவாசத்தை துளைத்து போட்டவர்கள் ஏராளமான பேர். அதிலே ஒருவன் தான் அருமையான லோத். நீ உலக மேன்மையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், எதையும் நாம் கொண்டு போக போகிறதில்லை. நீங்க நான் சொன்னது போல விக்டோரியா மகாராணி அம்மா வச்சுக்கிற கிரீடம், அவங்க தங்கியிருந்த 260 கோடி செலவுல பங்களா, நீ புரூனே மன்னர் அப்படிதான் இருக்கிறாங்க, அரபு தேசத்து மன்னர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, முஸ்லிம் மன்னர்கள் நிறைய பேர் அருமையான, யோசிக்கவே முடியல, சிந்திக்கவே முடியல. 260 பேர் வேலை செய்யறாங்களாம். ஒரு ஆளுக்கு அந்த குக்குக்கு, மெயின் குக்குக்கு சம்பளம் நம்ம மணிக்கு 50 லட்சமா. 50 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அப்ப எவ்வளவு பேருக்கு மாசம் சேலரி போடணும் பாச்சு. அந்த கட்டடங்களை அருமையான பராமரிக்க அருமையான 10-15 கோடி பணம் மாசம் செலவு பண்றாங்க. கட்டடத்தை மாத்திரம் பராமரிக்கிறது. அருமையான தேவன் பிள்ளை, நீ மண்ணுக்குள்ளே போகிற மனிதனாயிருக்கிறான். அவன் இந்த சோதம் குமாரா பட்டணத்துல போய் செழிப்பாதான் இருந்தான். ஒரு குறை இல்லை. நல்ல சாப்பாடு, காலையில மத்தியானம் நல்ல சாப்பாடு, சாயங்காலம் டிஃபன், ராத்திரி சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல எல்லாம் நல்லது. ஒரு குறை, நல்ல வாகனம். அந்த ஊர்ல அவங்க பெரிய மனுஷனா வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, எல்லாம் சாம்பலாய் போய்விட்டது. அவன் மனைவி பூத்தூணாய் போனாள். அது இன்றைக்கு இஸ்ரவேலிலே அந்த தூண் நிற்கிறது. அந்த தூண் ஒன்றை 2000 வருஷம் அல்ல, கிமு வருஷம் முதல் கிமு 2ஆ பிரிச்சுதான், கிமு கிபின்னு பிரிச்சிருக்கிறாங்க. அவன் வாழ்ந்த காலம் எப்போ, பிரமாணம் எல்லாம் கொடுக்கப்படாத காலம். ஆனா உப்பு தூண் நிக்குது. உலகத்தின் மாகையிலே லோத்து சிக்கி தன் குடும்பத்தையே இழந்து போனான். நகோமி மோவாப்பிலே சிக்கி 3 பேரை பலியாய் கொடுத்தாள். 2 பிள்ளைகள், புருஷன் விதவையாக்கப்பட்டாள். கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆவிக்குரிய தீர்மானத்தை
ஒரு காலம் உடைத்து விடாதே. உன் ஆவிக்குரிய தீர்மானத்தை ஒரு காலம் இழந்து விடாதே. உன் ஆவிக்குரிய தீர்மானத்துல நீ உறுதியாய் நில். உன் ஆவிக்குரிய தீர்மானம் உன்னை உயர்த்தும். உன் ஆவிக்குரிய தீர்மானம் உன்னை ஆசீர்வதிக்கும். உன் ஆவிக்குரிய தீர்மானம் உன்னை கனப்படுத்தும். உன் ஆவிக்குரிய தீர்மானம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை வரும் வல்லமையான ஆவிக்குரிய மனிதனாய், ஒரு அபிஷேகத்தில் நிறைந்த ஆவிக்குரிய மனிதனாய் இயேசுவை போல உன்னை மாற்றும். செய்திக்கு நேராய் போகலாம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். வாலிபனாகிய தானியேல் இவன் அருமையான பாபிலோனுக்கு இவன் கொண்டு போகப்படுகிற அடிமையாய் கொண்டு போறான். ஆனால் ராஜ வம்சத்தில் பிறந்தவன் வாலிபன். நீங்கள் வாலிபர்கள் அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் வளர விரும்பினாலும் மாம்சத்திலே அவர்களுக்கு அதிக போராட்டம் இருக்கும். உலகம் பசுமையாய் தோன்றும். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அவர்கள் கண்களுக்கு பசுமையாயிருக்கும். ஆனால் அதன் அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் சிறுமைப்பட்ட ஒரு தேசத்துக்கு போற ராஜா அரண்மனையிலே வேலை, மத்திய சர்க்கார்ல வேலை. எப்படி யோசிச்சு பாருங்க. ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிறான். ட்ரைனிங் பீரியட்ல அவன் பரிசுத்தத்தை கீழ்ப்படுத்தும்படியாய், அவன் தீர்மானத்தை உடைக்கும்படியாகி, அவன் தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த உறுதியான அன்பை தகர்க்கும்படியாய், அருமையான இப்போ அப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே அவன் கடந்து வருகிறான். ராஜாவின் போஜனத்தை ஒருவன் உட்கொள்ளாமல் போனால், ராஜ சமூகத்திலே ஒரு மனிதன் வாலிபனை நிறுத்தும் போது அவன் முகத்திலேயோ சரீரத்திலேயோ தொய்வு காணப்பட்டால் பிரதானியா இருக்கிற அவன் கொல்லப்படுவான். அது ராஜாவின் சட்டம். அவனிடத்திலே போய் கேட்கிறான், எனக்கு ராஜாவின் போஜனம் வேண்டாம், மரக்கறிகளை நான் சாப்பிடுகிறேன், என்னை சோதித்து பார்த்து அதற்கு பின்பு நீர் ஒரு முடிவுக்கு வாரும் என்று அவன் கேட்டுக்கொள்கிறான். அதே போல அவன் செய்த பின்பு அருமையான ராஜபோஜனத்தை உட்கொள்கிறவர்களை காட்டிலும் சாதாரணமான ஆகாரத்தை உட்கொண்ட தானியேலுடைய முகம் கலை உள்ளதாய் செழிப்பாய் காணப்பட்டது. இந்த நாளின் காலவேளையில அவன் தன்னுடைய தீர்மானத்துல உறுதியாய் இருந்தான். நீங்க எப்பொழுதும் சில டிசிஷன், நீங்க ஸ்பிரிச்சுவல் டிசிஷன் எடுத்தீங்கன்னா போராட்டம் இருக்குதான் சரி. சர்ச்சைக்கு போறது மாதிரி இருந்தா வீட்டுல பிரச்சனை வருது. சினிமா தியேட்டருக்கு போறது மாதிரி இருந்தா பிரச்சனை வராது. பீச்சுக்கு போறது மாதிரி இருந்தா பிரச்சனை வராது. பார்க்குக்கு போறது மாதிரி இருந்தா பிரச்சனை வராது. கல்யாணத்துக்கு போறது மாதிரி இருந்தா பிரச்சனை வராது. சர்ச்சைக்கு போகணும்னா வீட்டுல பிரச்சனை. சர்ச்சைக்கு நேராயிடுச்சு. அவன் சொன்னான் போதும் நேரம் 11:30 மணி தான் பேசுவாரு. அப்படி போனா போதும். பாட்டுலாம் ஒண்ணு பாட வேண்டாம், மெதுவா போ. அது தாண்டணும். அதுல ஒரு போராட்டம். நீங்க நான் என் ஊழியத்துல சனிக்கிழமை சாயங்காலம் போராட்டம் ஆரம்பிச்சு விசாஸ். நீங்க பாரு, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாள்ல வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. சனிக்கிழமை சாயங்காலம் ஆரம்பிச்சு, இல்ல காலையில ஆரம்பிச்சு. நீங்க சாப்பாடு வச்சு சோறு அடியில பிடிச்சிடும். அது வெள்ளிக்கிழமை பிடிக்க கூடாது, சனிக்கிழமை பிடிக்கணும். கறி பின்னாடி பிடிச்சிடுது. பால் பொங்கி அப்படியே அந்த கேஸ்ல சண்டை ஆரம்பிச்சு. பைபிள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஒண்ணும் போக மாட்டேன். இந்த அம்மா வேற ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவர் ரொம்ப நல்லதா போச்சுன்னு உட்கார்ந்துக்கிறான். அவன் நினைச்சான் வாரம் சனிக்கிழமை எதையாவது ஒண்ணு பண்ணி இந்த அம்மா உட்கார வச்சிருவான்.
தேவனுடைய பிள்ளைய இந்த நாளில் கால வேளையில ஆவிக்குரிய தீர்மானத்திற்காக என்ன போராடினாய்? ஆவிக்குரிய தீர்மானத்துக்காக என்ன யுத்தம் பண்ணியிருக்கிறாய்? ஆவிக்குரிய தீர்மானத்திற்காக என்ன பேசியிருக்கிறாய்? ஆவிக்குரிய தீர்மானத்திற்காக நீ என்ன பேசியிருக்கிறாய்? என்ன யுத்தம் பண்ணியிருக்கிறாய்? Praise the Lord. தானியேல் பிரதானியின் இடத்திலே போய் காட்டான். நீ ஆவிக்குரிய காரியங்களில பாருங்க, சர்ச்சி இடிஞ்சு போய் கிடக்குது. நெகேமியா ராஜாவுக்கு போய் கேட்கிறான், என் முற்பிதாக்கள் ஆராதித்த ஆலயம், சாலமோன் கட்டின ஆலயம், அங்கே தேவனுடைய மகிமை இறங்கினது. ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடி கர்த்தருடைய மகிமை இறங்கின ஆலயம். இப்பொழுது சன்பல்லாத்தும் தொபியாவும் அங்கே குடியிருக்கிறார்கள். ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ராஜாவே, நான் அங்கே போக வேண்டும். நான் என்னாலே முடிந்த உதவிகளை இந்த ஆலயத்திற்கு நான் செய்ய வேண்டும். இந்த ஊழியத்திற்கு நான் செய்ய வேண்டும். இந்த சபைக்கு நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் ஸ்பிரிச்சுவல் டிசிஷன். நீங்கள் நெகேமியாவுக்குனே ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் எழுதி வச்சுக்கிறார். பரிசுத்த வேத புஸ்தகத்துல நெகேமியாவுக்குனே எழுதி வச்சுக்கிறார். முதலாவது, தன் பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தாதபடி அவன் பார்த்துக் கொண்டான். நீங்கள் லேவியராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்துகிற பகுதி இருக்கிறது. ஆசாரியனும் பரிசுத்தப்படுத்தப்படுகிற இடம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் தீர்மானத்தை உடைத்தால், தீர்மானத்தை நசுக்கினால், தீர்மானத்தை அணைத்து போட்டால், இந்த கால வேளையில மறுபடியும் தீர்மானம் எடுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க என்ன செய்யணும்? உங்களை கழுவ ஒப்பு கொடுக்கணும். என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆசாரிய சுத்திகரிப்பு. ஜனங்களை போல ஆசாரியன் வாழ முடியாது. ஜனங்களை போல ஆசாரியன் ஜீவிக்க முடியாது. அவருடைய சுத்திகரிப்பு இன்னும் மேன்மையானது. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போனோம். அவன் சீட்டுப்பட்டவனாயிருந்தால், அவன் சுத்திகரிக்கப்படாதவனாயிருந்தால், அவன் பாவம் செய்தவனாயிருந்தால் அங்கே அவன் செத்து போவான். அவன் கால்களில சங்கிலி மாட்டப்பட்டிருக்கும். அந்த சங்கிலிகளினாலே அவனை வெளியே இழுத்து கொண்டு வர வேண்டும். ஆகவே ஒரு சுத்திகரிப்பு. தேவன் பெட்டி அவன் தொடரான். ஏன் அவன் செத்து போனான்னா, தேவனுடைய பெட்டி மகா பரிசுத்தமானது. மகா பரிசுத்தமான தேவனுடைய பெட்டியை இவன் தொடும்படியாய் போனான். பைபிள்ல சொல்லுது, அதிக ஆக்கினை அடைவோம் என்று நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? போதகராகாதிருங்கள். அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகராகாது. நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்மை சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே வெளியே ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைய தானியேல், வாலிபனாகிய தானியேல் தன்னை சீட்டுப்படுத்தாது பாதுகாத்துக் கொண்டானே, அதிலே உறுதியாயிருந்தான். ஒருவேளை வேலை போனாலும் பரவாயில்லை, ஒருவேளை இந்த பட்டணத்திலே சிறுமை அனுபவித்தாலும் பரவாயில்லை, ஒருவேளை இந்த பட்டணத்திலே மற்ற மனிதர்கள் வேலை செய்கிறது போல நாம் வேலை செய்தாலும் பரவாயில்லை, அடிமைக்குரிய வேலைகள் கிடைத்தாலும் பரவாயில்லை, நான் என்னை சீட்டுப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்வேன்.
என்ற இடத்திலே அவன் உறுதியாயிருந்தான். இரண்டாவது, அவனுடைய உறுதியை குறித்து ஸ்பிரிச்சுவல் டிசிஷன் அல்லது ஆவிக்குரிய தீர்மானங்கள், ஆவிக்குரிய உறுதியை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனுடைய ஜெப வாழ்க்கையின் உறுதியை வாசிக்கலாம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணியில் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இரண்டாவது அவனுடைய உறுதி, அவனுடைய ஜெப வாழ்க்கை. நீங்க ஜெபம் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா உங்க உறுதி உடைக்கப்படும், எப்ப வேணாலும் உடைக்கப்படும். ஒரு ஜெபம், அருமையான ஒரு ஜெபம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, சர்ச்சுக்கு வரும்போது இல்ல, சர்ச்சில் நீங்க ஜெபம் பண்றது இருந்தாலும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஜெபம் காலையில எழும்பி நான் 4 to 5 வச்சிடுங்க. அதான் நல்ல நேரம். அங்கேயே நான் அந்த நேரம் தான் சொன்னேன். ஏன்னா 5 மணிக்கு மேல நீங்க ஜெபம் பண்ண முடியாது. வீட்டுக்காரர் எழும்பிடுவாரு, டீ போடணும், வேலைக்கு போகணும், எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. கோழி கடந்து சத்தம் போட்டு கிடக்கும், காக்கா காக்கா காக்கான்னு வீட்டுல இருக்க 10 காக்காவும் சத்தம் போட்டு கிச்சனுக்குள்ள வர காக்கும் சத்தம். 4 to 5 நல்ல டைம். நீங்க எழுப்பிடுங்க. பெட்ல முழங்கால் போட்டுனா தூங்கிடுவீங்க. பெட்ல முழங்கால் போட்டு கொஞ்சம் சோதரம் 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 அப்படியே அந்த தலைவணி அவ்வளவு பஞ்சு, அந்த மெத்தையெல்லாம் நல்ல சுகமா, காலுக்கெல்லாம் சுகமா இருக்கும். மறுபடியும் நீங்க அப்படியே படுத்துருவீங்க. 6 மணிக்கு எழும்பு. நீங்க மெத்தையை விட்டு வெளியே வந்துடணும், முகத்தை போய் கழுவணும், தூக்கும் போது பல்லெல்லாம் விளக்கணும். அப்புறம் பைபிளை தூக்கி உப்பு போட முடியாட்டா பரவாயில்ல, சேர்ல உட்கார்ந்து அது சோத்திரம் பண்ணுங்க. 4 இருந்து 4:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் போறேன், ஆபீஸ் வேலைக்கு போறேன், என் கூட வரும். ஆண்டவரே, குடும்பத்தில் இரு, என் பிள்ளைங்க தூர தேசத்தில் இருக்கிறாங்க, அவங்க கூட இரு. ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அவனோடு கூட இரு, அவனுக்கு நன்மை செய்யும். இந்த பிரேயர் லைஃப் உங்களுக்கு இன்னொருத்தருடைய ஜெபத்தை நீங்கள் சார்ந்து போகக்கூடாது. அது எப்படி சார்ந்து அப்படி போவாங்கன்னா, அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பலனற்று போகிற மனுஷர்கள். அவங்களுக்கு ஒன்னும் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அவங்க இன்னொருத்தருக்கு போய் உட்கார்ந்து அவங்க ஜெபத்தை நாடுவாங்க. 4 மணி எனக்கு எல்லாரும் சேர்ந்து போன் பண்ணி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாச, 4 to 5 எல்லாரும் சேர்ந்து எனக்கு போன் பண்ணி 4 to 5 எனக்கு இந்த விண்ணப்பமா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நீங்கதான் ஜெபம் பண்ணணுயா, நீங்கதான் உங்க குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணணும், சபைக்கு ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரனுக்கு ஜெபம் பண்ணணும், உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணணும், உன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணணும், நீ செய்யற வேலைக்கு ஜெபம் பண்ணணும், எல்லாம் நீதான் ஜெபம் பண்ணணும். பார்த்தா ஜெபம் பண்ற ஆள் மாதிரியா தெரியுது? அதெல்லாம் ஒரு காலம். கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்காக சில ஜெபம் பண்ணுவாங்க. ஐயோ, ஆவியில நிறைஞ்சி என்ன ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேண்டும் ஆண்டவரே. அந்த அம்மாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணும். கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஜெபம் அவ்வளவு வல்லமையா இருக்காது. ஆனா கொஞ்சம் ஒரு வருஷம் கழிச்சு பிறகு கொஞ்சம் வல்லமை வரும். ஏன்னா குழந்தை இல்ல. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தை தர. எங்க நம்ம நாடு ரொம்ப பொல்லாத நாடு. கல்யாணம் பண்ணோன்னு நீங்க எல்லாரும் கேட்பாங்க, பையன் நல்லா இருக்கிறானா, பொண்ணு நல்லா இருக்கா, இப்படி கேட்க மாட்டாங்க. உங்க பிள்ளைங்க நீங்க குழந்தை எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம நாடு அப்படிப்பட்ட நாடு. 4 பேர் கேட்கும் போது நம்ம மனசு உடையுது. ஆனோ ஜெபம் பாஸ்டர், ஒரு 4 நாள் உபவாசம் பண்ணுனா நான் சாகிறதுக்கா? உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நான் சாகணுமா? நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுவோம்? அதெல்லாம் சும்மா பேச்சு, சும்மா கதை. மொத்த லெட்டரையும் அடுக்கி கட்டி வச்சுட்டு, ஆண்டவரே நான் பார்த்தது உங்களுக்கு சொல்றேன், வேணா உங்களுக்கு படம் உங்களுக்கு காட்டணுமா? இந்த பக்கம் பெனிகன் ஜெபம் பண்றாரு. இயேசுவே, இவங்க பிரச்சனை எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும், நீரே பார்த்து கொள்ளும், இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு லெட்டரையும் படிச்சாலே பைத்தியம் முடிச்சிடும். அவ்வளவு கட்டு உலகம் முழுவதும் இருந்து போகுது. நீதான் பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்ணணும். அப்பதான் நீ திடமான உறுதியான ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்கிறாய்
என்று அர்த்தம். ஆமென். நான் யாரையும் பார்க்க போக மாட்டேன். எந்த ஆள் தீர்க்க தரிசனத்தையும் நான் கேட்கவும் மாட்டேன். அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவதான் செய்வாங்க. என்னை அழைத்த ஒருவர் இருக்கிறார், ஆமென். என்னை நடத்துவார், ஹல்லேலூயா. எனக்கு நன்மை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடுகள் மத்தியிலேயும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஜெபம் அசைக்கப்படுகிற நேரத்திலே தானியேல் இருக்கிறான். என்ன அசைக்கப்படுகிறது? நீ ஜெபித்தால் சிங்கத்துக்கு இரையாவாய், நீ ஜெபித்தால் சிங்க கவியிலே போடப்படுவாய், நீ ஜெபித்தால் உனக்கு மரண தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ, அவன் ஜெபத்தில் இருந்த உறுதியை சிங்கத்தால் அசைக்க முடியாது, மரணத்தினால் அசைக்க முடியாது, சட்டத்தினால் அசைக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஓ, அவன் அசைக்க முடியாத அந்த உறுதியை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கொரோனா வந்துதான் வந்துச்சு, எல்லா சர்ச்சையும் பூட்டி பெரிய பூட்டு போட்டு வெளியே சில சர்ச்சில் நோட்டீஸ் எழுதி ஒட்டிட்டாங்க, சர்ச்சுக்கு யாரும் வராதீங்க. நம்ம சபை மட்டும்தான் பாண்டிச்சேரியில் நடந்தது. அது நமக்கு விரோதமா ஒரு கூட்டமும் போட்டாங்க. ஆமென். வயசான ஆள் அவர்கிட்ட போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அவர் ஏதாவது பண்ணிட்டு போறான்னு என்ன விட்டுட்டாங்க. இல்லைன்னா ஒரு கேங் இங்க வர்றது மாதிரி இருந்தாங்க. நீங்க கொரோனால எப்படி சர்ச்சை திறந்து நடத்தலாம்? நம்ம கொரோனா வந்துச்சா அவங்களுக்கு? எனக்கு வந்துச்சு, அந்த அம்மாக்கு வந்துச்சு, நிறைய விசுவாசிங்க வந்தாங்க. ஆனா கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். எனக்கு கொரோனா வரும்போது அந்த பாசிங்லாம் இப்படி சொன்னாங்களே, நம்ம வந்துட்டு செத்து போனா அவனு நோட்டீஸ் கூட அடிப்பாங்க. நினைச்ச மனசுல சொல்ற கேட்காம செத்து போட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க, நினைச்சேன். ஆனா கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. ஆதியாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உறுதியான ஜெபம் கேட்கட்டும், பலனுள்ள ஜெபம், அவசரமான ஜெபம். பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஒழிய உம்மை போக இரவெல்லாம் ஒரே ஒரு விண்ணப்பம் தான், கர்த்தாவே ஏசா என்ன கொல்லுன்னு சொல்லணும் வர்றா, நீர் என்ன ஆசீர்வதிச்சேன்னு வச்சுக்க, அவன் என்ன கொல்ல மாட்டான். அவன் சபதம் எடுத்தான், என்றைக்காவது ஒரு நாள் அவனை கொல்லுவேன், என் ஆசீர்வாதத்தை அவன் திருடி கொண்டு போய்விட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, 9 மணியே நைட் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோத்திரம் 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 சோத்திரம். 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன விண்ணப்பம்? நீர் என்னை ஆசீர்வதித்தாலே எம்மை விட மாட்டேன். ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். இவன் தான் ஜெபமே, இவன் தான். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே விட மாட்டேன். 9 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, எல்லாம் 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 4 மணிக்கு இதேதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் பொழுது விடுகிறது, நான் போகிறேன். அப்ப அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை விட மாட்டேன். இதாயா பலனுள்ள ஜெபம், இதுதாயா உறுதியான ஜெபம், இதுதாயா திடமான ஜெபம், இதுதானையா அசைக்க முடியாத ஜெபம். பைபிள் சொல்லுகிறது, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே கல்லுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடி நடக்கும். நீங்க ஜெபம், உங்க நேரத்தை நீங்க செலவு பண்ணுங்க, அது உங்கள் உறுதித்தன்மையை வெளிப்படுத்தும். அது என்ன செய்யும் என்றால், தரிசனம் காண்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றும், சொப்பனம் காண்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றும். ராஜா தூங்கி காலையில நேற்று ராத்திரி கண்ட சொப்பனத்தை எவன் சொல்லி அதன் அர்த்தத்தை சொல்லுகிறான் என்று தேசத்திலே ஒரு மனுஷன் தானியேல் தான் இருக்கிறான். அவனுடைய உறுதியான ஜெபம். நல்ல பிரேயர் பண்றவங்க அவங்கள பார்த்தாலே தெரியும், வித்தியாசமா இருப்பான். அவங்க பேச்சு வித்தியாசமா இருக்கும், அவங்க சிந்தை வித்தியாசமா இருக்கும், அவங்க எண்ணம் வித்தியாசமா இருக்கும், அவங்க உணர்வு வித்தியாசமா இருக்கும், அவங்க பார்வை வித்தியாசமா இருக்கும், அவங்க சத்தம் வித்தியாசமா இருக்கும்.
மைட்டி மேன்ங்கிறாங்க. மகிமையான மனுஷன், சூப்பர் நேச்சுரல் மேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன். நீங்க பரலோகத்தோடு ஜெபம் உங்களை தொடர்பு பண்ணுகிற ஒன்று, தேவனோடு கூட உங்களை தொடர்பு பண்ணுகிற ஒன்று. ரொம்ப பலவீனமான மனுஷனுக்கு பிளட் ஏற்றும் போது அந்த பிளட்ல இருந்து அது உள்ள போகும். குளுக்கோஸ் பாட்டில் இருந்து அவன் மயங்கி விழுந்தா 2 குளுக்கோஸ் பாட்டில போட்டு அவன் ஜம்முன்னு கொஞ்ச நேரத்துல முகம் கண்ணெல்லாம் அவனுக்கு நல்லா இருக்கும். அது உள்ள போக 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 அவன் சரீரத்திலே மாற்றம் உண்டாகும். இதை போலதான் நீங்கள் செபிக்க 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 ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகும். ஆவிக்குரிய தரிசனம் உங்களுக்குள்ள உண்டாகும். ஆவிக்குரிய மனிதனாய் மாறுவீர்கள். நீ பிரேயருக்கு ரொம்ப இடம் கொடுத்து பாருங்க. பிரசங்கம் எல்லாம் நிறைய கேட்டாங்க. நீங்க கேட்காத பிரசங்கமா? நெட்ல போய் பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு தலைப்புல இருக்கும். நீங்க கேட்காத பிரசங்கமா? காலையிலே வசனம் வந்துடும், எல்லாம் கேட்டீங்க. இப்ப உங்களுக்கு தேவை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, ஆண்டவரே இனி உடைய வல்லமை பூமியிலே இறங்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பென்னிகேன் மேல் இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமா இருக்கிறது. பில்லிகிராம் மேல் இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமா இருக்கிறது. ஓவன் ராபர்ட்ஸ் மேல் இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமா இருக்கிறது. பால் மேல் இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமா இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு மகிமையான அபிஷேகமும் வல்லமையும் எங்கள் தேசத்திலே, எங்கள் ஊழியத்திலே நீர் இறங்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பேசியெல்லாம் ஜனங்களை இனிமேல் ரட்சிப்பில் நடத்த முடியும். ஏன்னா ஜனங்க அறிவு பெருத்து போயிட்டு இருக்காங்க. அவன் கேட்கிற கேள்வியை பார்த்தா ஒவ்வொருத்தரும் பயங்கரமா கேட்கிறான். சப்பானி நடக்கணும். நீங்க பென்னிகேன் மீட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா அங்க டாக்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அவன் ஏற்கனவே மெடிக்கல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஊமை பேசும், செவிடு கேட்கும், எல்லாம் கேட்கும். அந்த மாதிரி அற்புதத்தை செய்யப்பா. அந்த மாதிரி கர்த்தாவே ஊழியத்திலே கிரியை செய்ய. சாசு ஓடட்டப்பா. ஒரு பாசு ஒரு பேய விரட்டு 3 மணி நேரம் ஆகுது. அவர் டயர்டாயிடுறாரு. டீ வாங்கி குடிக்கிறாரு. கொஞ்சம் டீ கொடுங்க பிரதர், பேய் ஓடலன்னு. திருப்பி டீ குடிச்சு திருப்பி ஒரு 2-3 மணி நேரம். போறியா போலியா, வரையா வரலையா, போலியா வரலையா. நான் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு எல்லாம் போகவே மாட்டேன். போ அவ்வளவுதான். என்ன வியாதி? ஜப்பானியா சர்ச்சுக்கு வரான், ஜப்பானியா மறுபடியும் போறான். குருடனா வர்றான், குருடனா போறான். நான் சொல்றேன், நீ அதிகமாய் கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்கிற ஒரு மனுஷனா இருந்தால் சாகிறதுக்குள்ள கொஞ்ச நாள் ஊழியம் செய்தா போதும். ஒண்ணும் போய் வருஷ கணக்கா 50 வருஷம் செய்தேன், 70 வருஷம் செய்தேன், அதெல்லாம் தேவை கிடையாது. அருமையான 3.5 வருஷம் ஊழியம், மகிமையான ஊழியம் சிலுவையில கொண்டு அடிச்சாங்க. ஆமென். கொஞ்ச நாள் ஊழியம் செய்தாலும் ஜப்பானி நடக்கணும், ஊமை பேச்சணும், செத்து போனோம், உயிரோடு கூட எழுதணும், கேன்சர் வியாதிகள் சுகமாகணும், கிட்னி வியாதிகள் சுகமாகணும், எல்லாம் சுகமாகணும், அற்புதம் நடக்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் சபையின் மேல் ஊற்றப்படணும், ஊற்றப்படும். சபையின் மேல் இறங்கணும், இறங்கும். சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவார், அசைவாடுவார். நீங்க ஜெபத்தை பெருக்கிக் கொள்ளுங்க, விண்ணப்பத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. விண்ணப்பத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. நீங்க ரேடர்ன்னு சொல்லி டாக்டர் ஒருத்தர், லண்டன்காரரு ஐயா, அவருடைய அந்த வார்டுக்குள்ள அவர் வாக் பண்றது நான் பார்த்திருக்கிறேன். அவரு மேல இருக்கிற ஒரு பிரசன்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. நான் அன்னைக்கு அங்க அட்மிஷனா இருந்தேன். எனக்கு ஒரு ஆபரேஷன், அப்ப சின்ன பையனா இருக்கும்போது நாங்க படுத்திருந்தேன். அவரை பார்த்தேன். அப்ப இன்று நமக்கு ஒன்னும் பெரிய அளவுல தெரியாது, ஆனா எல்லா மனுஷரை காட்டிலும் அவர் ஒரு வித்தியாசமான மனுஷரா என் கண்களுக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய வெள்ளக்காரங்க உண்டு, ஆனா நீங்க பென்னிகேன் வந்தாருன்னு வச்சீங்களேன், அவ்வளவுதான். பெங்களூர்ல என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? அவர் RSS ஒருத்தங்க பணம் கொடுத்து அவரை வெட்டி போட்டுருங்கட்டாங்க. கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம். பெரிய அருவா பின்னாடி வச்சிருந்தான். அவர் ஹீலிங் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கும்போது அருவா எடுத்து அவர் திரும்பி இருக்கும்போது அவர் கழுத்து பக்கம் வெட்டுறதுக்கு வாங்கினா பொத்தடின்னு விழுந்துட்டான். அடுத்த நாள் இந்த அருவா ஓடி வந்து சாட்சி சொன்னான்,
கூட்டம் 10 மடங்கு. பேப்பர்ல எல்லாம் போட்டிருந்தாங்க, கன்னட பேப்பர், தெலுங்கு பேப்பர் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் உன்மேல் அளவில்லாதபடி இறங்குவதாக. அப்போஸ்தல காலங்களிலே ஊற்றப்பட்ட ஆவியானவர் உன்மேல் இறங்குவாராக, உன் ஊழியத்தின் மேல் இறங்குவாராக. உன்மேல் இந்த அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்புவதாக. வெறும் ஒரு 5-6 அந்நிய பாஷை பேசி சாகுறதுல அதே பாஷை தான், அதே ஆவியில இப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கிறதா, ஒன்னும் நடக்கல. குதிச்சதுதான் முக்கியம், கைய கால அசைச்சதுதான் முக்கியம். அழியா பூக்கரலிடியா நான் அழுவேன். ஆண்டவரே, ஒரு வித்தியாசமான அபிஷேகம், ஒரு எழுப்புதல் என்னுடைய ஊழியத்திலே நான் காண வேண்டும். அப்படிதான் சாகணும். நான் சாகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஆனா எழுப்புதலை கண்டுதான் சாவேன், பின்மாரியின் மழையை கண்டுதான் சாவேன். ஒரு பெரிய அசைவு உண்டாக வேண்டும். ராக்கா சாந்தா ராக்கா பவுனி. தானியேல் கண்டானா? கண்டான். சிங்கத்துக்கு கூட உட்கார்ந்து இருக்கிறான், அதுக்கு பசிக்குது. இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது சிங்கத்துக்கு ஒரு வாரம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம். அந்த ஹிஸ்டரி படிச்சேன். அந்த ஹிஸ்டரியில என்ன போட்டிருந்தா, குழியில விழவே வேண்டாமா, ஆளை போடும் போதே அது அப்படியே பிடிச்சிருமா பசியில. அது ஒரு சிங்கம் இல்லையா, 7-8 கிடக்குமா உள்ள, எலும்ப கூட முறுக்கு மாதிரி கட்சிட்டு இருக்குமா. ஆனா இவனு ஒண்ணுமே செய்ய முடியல, அது உட்கார்ந்து இருக்குது. அது மனசு நினைக்கும், ஏம்பா நான் எவ்வளவு பேரை சாப்பிடுறேன், ஒன்னும் சாப்பிட முடியல, ஜெபத்தை விடு, நாளைக்கு ஒண்ணு சாப்பிடுறேன். நீ ஜெபத்தை விட்ட பிசாசு சாப்பிடுவோம். பிரேயரை விடாத. யோபு விடலையா? ஆபிரகாம் விடலையா? மோசே விடலையா? ஏனோக்கு விடலையா? நோவா விடலையா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கும்படியாய் தங்கள் நேரத்தை பெருக்கிக் கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப வீரன். அப்படிப்பட்டதான ஒரு ஜெப அபிஷேகம் உன்மேல் இந்த காலவேளையிலே ஊற்றப்படுவதாக. மனுஷனோடு பேசுகிற நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். செல்லுல என்னையா செல்லுல கடந்து பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன அங்க கீழே இருக்குது செல்லுல? சொல்லு சொல்லு. அப்படியா? இல்ல எப்படி இது காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம். எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம், ஆண்டவரோடு கூட நடக்கிற நேரம், ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற நேரம், ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நேரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். பெருக்கிக் கொள்ளுங்கள். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்க அன்பு மாறி போயிடும். யாரோடு கூட நீங்கள் நேரத்தை செலவு பண்ணீர்களோ அவர்கள் முன்னை விட்டு விலகி போவார்கள். யாரோடு கூட நீங்கள் அதிக நேரத்தை பேசி நண்பனாய் நினைக்கிறீர்களோ அவர்கள் சத்துருக்களாய் மாறிவிடுவார்கள். உன் வீட்டாரே அப்படி மாறிவிடுவார்கள், உன் குடும்பமே அப்படி மாறிவிடும். ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே மாறாதவர், ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே விலகாதவர், ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நம்மோடு கூட கடைசி வரையிலும் வருகிறவர். தானியேலுடைய உறுதியான ஜெபத்தை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். 3ஆவதாக வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்போதும் சொல்லுகிற பிரியமானவன். யார நீங்க பிரியமானவர்கள் என்று இந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிரியமாய் இருக்கிறவர்களை, உங்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறவர்களை, உங்களை பிரியப்படுத்துகிறவர்களை நீங்கள் பிரியமானவர்கள் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஆமா, ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்ல, எனக்கு பிரியமா. நீங்க 2 காரியத்தை நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு சில காரியங்களிலே ஆசை இருக்கிறது, ஆனால் நீர் என்ன விரும்புகிறீரோ அது என் வாழ்க்கையிலே நடக்கட்டும். ஆமென். எனக்கு ஆசை உண்டு. நமக்கு இல்லாத ஆசையா? நமக்கு இல்லாத விருப்பமா? நிறைய ஆசை உண்டு. கேட்டா வேற மாதிரி, நீங்க கேட்டா அப்படியான்னு கேட்போம். உங்கள் ஆசை படுவது தப்பல்ல, ஆனால்
உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் உங்களை ஒப்பு கொடுத்தால் நிறைவேறும். ராக்லாண்ட் என்ற மிஷனரி எத்தனை பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. அமெரிக்கா தேசத்துல அருமையான மேல் படிப்பை படித்து அவருக்கு இந்தியாவில கவர்னர் ஜெனரல் என்றதான போஸ்ட் வருகிறது. ஜனாதிபதியா இருக்கிற அந்த உயர்ந்த பதவி அவருக்கு கையிலே வந்திருக்கிறது. வீட்டில எல்லாம் பயங்கர மகிழ்ச்சி, வீடெல்லாம் ஆரவாரத்தில் அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் வாழ்த்துதல் சொல்றாங்க. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ராத்திரியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இந்தியாவுக்கு கவர்னர் ஜெனரலாய் அல்ல, நான் உன்னை ஒரு மிஷனரியாய், என் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு மிஷனரியாய் உன்னை நான் இந்தியாவுக்கு அனுப்புகிறேன். அவர் அதுக்கு பதிலே நான் போவேன்லாம் சொல்ல படுத்துட்டாராம். 2-3 நாள் சொல்றாரு. அவர் சரித்திரத்தை நீங்க படிச்சு கட்டிலே படுத்துக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ போகலைன்னு வச்சுக்கோ, இந்த கட்டிலோடு வாழ்க்கை, நீ ஒரு காலம் இந்தியா தேசத்துக்கு கவர்னர் ஜெனரலாய் போக முடியாது. அப்பதான் சொன்னாரா, இந்த யோனா எப்படி ஆண்டவரே நான் போறேன்னு சொன்னானோ அதே போல அவர் சொன்னார், ஆண்டவரே நான் போறேன், மிஷனரியாய் போகிறேன். ஒரு இந்தியா தேசத்திலே வந்து அவர் வந்த அருமையான குதிரை ஒன்று செத்து போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் ஒரு இடத்தை காமிச்சார், சிவகாசி. சிவகாசியிலே தான் ஊழியம் செய்தார். 2 பிள்ளைகளை இயேசு அண்டைக்கு நடத்தியிருக்கிறார். இந்த பிள்ளைகள் இயேசு பாட்ட ஊர்ல போய் பாடினதுனால அந்த ஜனங்க வெறி கொண்டு இவரை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. இவருடைய ஸ்தானத்துல கவர்னர் ஜெனரலாய் வந்தவர்கள் இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. ரோட்ல சாகிற நேரம். அப்ப அவர் சொன்னாரா, அந்த கவர்னர் ஜெனரல் இவர் போஸ்டுக்கு வந்தவர் சொன்னாரா, சிவகாசியில ஒரு நாய் கூட இல்லாதபடி கொண்டு போட்டு வேண்டாராம். இல்ல, இவர் நாயை கூட கொல்லக்கூடாது சொல்லி தன் ஜீவனை விட்டார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அவர் செத்து போன அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. நாங்க போய் ஒரு ஜெபம் பண்ணேன். சிவகாசிக்கு போகும்போது ஒரு நாள் அங்க போய் நின்று ஜெபம் பண்ணேன். அந்த சின்ன கோயில் ஒன்று கட்டியிருக்கிறான். இந்தியா தேசத்துக்கு அருமையான என்ன தேவன் என் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நீங்க வேலூர் ஆஸ்பத்திரியை கேட்கறீங்க, அந்த அம்மா அமெரிக்கால படிச்சவங்க, இங்க வந்து ரோட்ல டெலிவரி பார்த்தாங்க. ரோட்ல டெலிவரி ஆறத பார்த்தாங்க அந்த வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல. அப்பதான் அவங்களுக்கு இங்க ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்க வேண்டும். முதல் நர்ஸ், முத பெண்கள் மருத்துவச்சிகள் வேலூர்ல தான். அந்த அம்மா பேரை கூட நான் வாசேன். பெண்கள் அப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேலைக்கு போக கூடாது. ஆண்கள் டெலிவரியை யாருமே வரமாட்டாங்க, எல்லாம் வீட்டு டெலிவரி தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மருத்துவமனையை ஆரம்பிக்க அந்த அம்மா தேவ சுத்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததுனாலேதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இருந்தது நம்முடைய இந்தியா தேசத்துல. மிஷனரிகள் தான் தடுத்தார்கள். நீங்க கிறிஸ்துவ மிஷனரி வராவிட்டால் இந்தியா தேசம் 50 வருஷத்துக்கு பின்தங்கி போயிருக்கும். நான் சொல்லல, மோடி சொல்றார். அவர்கள் ஆற்றின பங்கு இந்தியாவிலே மறக்க முடியாதது என்று சொல்றாரு. பிஜேபி மீட்டிங்ல சொல்றாரு. கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவுக்கு வராமல் போனால் இவ்வளவு எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் ஜாதி ஒழிக்கப்படவில்லை. வேற எந்த நாட்டிலும் ஆபிரகாம் பிரதர் சொன்ன என் மனசு ரொம்ப தொட்டுச்சு. நான் இந்தியன் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறேன். நிறைய பேர் வாங்கியிருக்கிறான். இந்தியன் அவ்வளவுதான், இந்தியன் கிறிஸ்டியன் அவ்வளவுதான். ஜாதி ஒழிக்கப்படவில்லை. என்னதான் பேசினாலும் இந்த கல்யாண நேரத்தில் அவங்க மாறிடுவாங்க, எல்லாம் மாறிடுவாங்க. ஐயா ஐயா, இந்த நாளிலே தானியேல் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். எல்லாம் மாறி போயா, மனுஷன் மாறிடுவாயா. ஆண்டவர் சித்தத்துக்கு ஒன்னு ஒப்புக்கொடு, உன் ஆவிக்குரிய ஓட்டம் ஜெயமாய் முடியும். ஒரு உறுதியான தீர்மானம்,
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் சொல்றான், அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என்ன செய்ய சித்தமா இருக்கு. கழுத தேவ சித்தம் செய்துச்சியா, நீ தேவ சித்தத்தை செய்துச்சியா? மனுஷன் தான் செய்ய மாட்டாங்க. மனுஷன் நீங்க மாற்றுறது கஷ்டமான ப்ராசஸ். ஆண்டவருக்கு மனுஷனை மாற்றுறதுதான். கழுதையிட்ட சொல்லு, நீ பேசணும். என்ன பேசணும்? தீர்க்கத்தை சுமக்கிறவன பேசுறேன். நீ சொல்லிட்டல பீலையாம, என்ன பீலையாம அப்பா கூட நான் பேசுவேன். அடிச்சு கொண்டு போட்டா சாகட்டும், அடிக்கிறான் போட்டு செவரு ஓரமாய் கொண்டு உரசி விட்டான். நீ உரசினாலும் நான் தேவ சித்தம் செய்வேன், அடிச்சாலும் தேவ சித்தம் செய்வேன். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கு. ஆண்டவர் தேடுகிற மனுஷர்கள் இப்படிப்பட்டவர்களாய் தான் இருக்க வேண்டும். அவளை பார்த்து, ஓ மகனே, நீ ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை கட்டுவாய், ஒரு பெரிய ஜெபகோபுரத்தை கட்டுவாய், பரவாயில்ல, இந்தியாவிலே பல ஆயிரம் பேர் ரட்சிப்பிலே நடத்துவாய், ஒரு கூட்டங்களிலே ஆயிரமான ஜனங்கள் வருவார்கள். என்ன சந்தோஷம். தேவ சித்தத்தை அங்க வாசிங்கயா. அவன் இப்படியாய் பாடுபட வேண்டும் எழுதியிருக்கு. இந்த சித்தத்துக்கு யாராவது ஒப்பு கொடுப்பாங்களா? பயப்படாதே மகனே, பெரிய பல்கலைக்கழகத்தை நீ கட்டுவாய், கோடியான பணம் வரும், கவலைப்படாதே. இப்படி எல்லாம் சொன்னா தேவ சித்தத்துக்கு அப்பாவும் பிள்ளைக்கு வர அழைப்பு இருக்குதியா? பேர பிள்ளை வயிற்றுல கிடக்கிற பிள்ளைன்னு சொல்றாங்க ஊழியம் செய்யுங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு கோடி பணம் இருக்கு. பூத்துறையில ஊழியம் செய்யற பாசி பிள்ளைங்க ஊழியம் செய்வாங்களா? அல்லது சின்ன ஊழியங்களை செய்யற கிராமத்துல ஊழியம் செய்யற பிள்ளைங்க ஊழியம் செய்வாங்களா? அப்பா, எங்க அப்பா பட்ட கஷ்டத்தோடு போறோம், அதோடு எங்க குடும்பம் போதும், இன்னி இந்த ஊழியத்துக்கு பக்கம் காத்தடிச்சா கூட வரமாட்டோம். பணம், அவ்வளவு பணம் வருது. வாசிங்க அத. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். காவலிலே இருந்தாலும் அவன் சொல்றான், பட்ட பாட வாசிங்கம்மா. இப்பொழுது நானா பட்ட பாட வாசிங்க. காவலில் இருந்தேன், சவுக்கையால் அடிபட்டேன். ஓ ஹல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? 2 கொரிந்தியர் 2:23. 2 கொரிந்தியர் 2:23 வாசிங்க. நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 5 முறை அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 1 முறை கல்லெறியப்பட்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், 3 முறை கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இந்த மாதிரி ஊழியக்காரன் இன்னைக்கு இந்தியா ஏற்றுக்கொள்ளுமா? இல்ல இந்தியா தமிழ்நாட்டு ஜனங்க ஏற்றுக்கொள்வாங்களா? இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொள்வாங்களா? அவன் கடைசியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ஊழியம் செய்து தன் ஓட்டத்தை முடிக்கிறான். கடைசியா வாடகை வீட்டுல இருந்து ஊழியம் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறான். நான் வாளால் அறுப்புண்டு போகிறேன்னு சொல்றான்.
நான் இனி சாக போறேன்னு சொல்றான். நம்ம எப்படிப்பட்ட ஊழியக்காரனை தேடி போகிறோம்? கூட்டம் கிட்டலாம் வராது. இவனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கூட்டம் வருமா? கூட்டம் வராது. ஆனா அருமையான 2000 வருஷமாய் அவனுடைய ஊழியத்தை நாங்கள் குறித்து பிரசங்கிக்கும் போது சபை கட்டப்படுகிறது. ஆமென். அவருடைய ஊழியங்களை குறித்து நான் பேசும்போது சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. ஜனங்கள் விசுவாசத்திலே கட்டப்படுகிறார்கள், நம்பிக்கையிலே கட்டப்படுகிறார்கள், பாடுகளிலே நடக்க பலனடைகிறார்கள். அவர்கள் உறுதியான தீர்மானம் பலனடையப்படுகிறது. என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, ஊழியத்தில் என்ன ஆயிரும்னா, வாலிபருங்க நிறைய பேர் இடறி போயிடுறாங்க. ஏன் இடறி போடுறாங்கன்னா, அவங்க இந்த பெரிய ஆட்கள் உங்க 4-5 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் சொல்ல விரும்பல. நானுமே டிஜிஎஸ் மாதிரி தான் ஆகணும்னு நினைச்சேன். இப்படி கை வைத்தினா 1,00,000 பேர் நிக்கணும், இந்த பக்கம் கை வைத்தினா ஒரு 1,00,000 பேர் நிக்கணும். நான் இந்த பக்கம் இப்ப வைத்தினா நாய் கொலைக்குது, இந்த பக்கம் கை வைத்தினா ஆளுங்க கொலைக்கிறாங்க. ஆனா அது ஒண்ணும் நடக்கல. தேவன் உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று பூமியிலே திட்டமிட்டு இருக்கிறாரோ அதற்கு உன்னை ஒப்புக்கொடு. மிஷனரிகளின் வாழ்க்கை உன் ஊழியத்தின் அஸ்திவாரமாய் மாறுவதோ. மிஷனரியை படிங்க, ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டம், பாடு, பிரச்சனைகளை படி. நீ இப்போதெல்லாம் பார்க்காதீங்க, இப்போதெல்லாம் பார்க்காதீங்க, இப்ப இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. உங்க ஊழியத்தின் மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் சொல்றான், கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றான். வேற யாரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. மாதிரி அந்த வேத பகுதி தான். பவுல் எழுதின கொரிந்தியர் எல்லா ரோமரா இருக்கட்டும், கொரிந்தியரா இருக்கட்டும், கலாத்தியரா இருக்கட்டும், எபேசியரா இருக்கட்டும், தீமோத்தேயுவா இருக்கட்டும், அருமையான எல்லா பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் கடந்து வந்த பாதைகள் தெரியும். ஆனால் கடைசியாய் சொல்லுகிற வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தான். என்ன வந்தாலும் கர்த்தர் உனக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார், அது நிறைவேற ஒண்ணு ஒப்புக்கொடு. அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு மனசு நினைச்சிடுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் அதை செய்யும். நான் விரும்பாத ஊழிய சபைதான். சபை ஊழியத்தை நான் விரும்பவே கிடையாது. நான் எப்போ நினைச்சேன்னா 60 வயசுக்கு மேல சபை ஆரம்பிக்கலாம். அதுவரை மலேசியா, சிங்கப்பூர், பிரான்ஸ், அமெரிக்கா தேசம் அங்கெல்லாம் சுத்திக்கிட்டு காஸ்பல் அறிவிச்சுட்டு முடியாது, நடக்க முடியாத நாட்கள்ல பாத்துக்கலாம் சபையெல்லாம். இந்த சபையில இருக்கிற ஜனங்களை வச்சு மேய்க்கிறது படாத பாடு, ரொம்ப கஷ்டம். அப்படி யோசிச்சேன். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கிறாரோ அதைதான் நம்ம செய்ய முடியும். கர்த்தர் நமக்கு என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரோ அதைதான் செய்ய முடியும். அதுதான் நடக்கும், அதுதான் ஆகும், அதுதான் முடியும், அதுதான் நம்முடைய ஓட்டத்தின் ஜெயம். அடுத்து பேசி முடிச்சிடறேன், 12 ஆகுது, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். அடுத்தபடி தானியேலுடைய உறுதியை நீங்கள் பார்த்தால், அவன் ஜனங்களுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதியான தீர்மானத்தை தன் வாலிப நாட்கள் எடுத்தான். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10-23 வரையிலும் வாசிக்கலாம். எல்லா வசனங்களும் வாசிங்க. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவிகொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. 70 வருஷம் பாபிலோனிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டிருந்தார்கள். நீங்கள் மேல பாத்தீங்கன்னா தெரியும். அவர்களை நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும். 70 வருஷம் அவங்க அடிமைகளாயிருந்தார்கள். இவங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவர்கள், யாக்கோபின் சந்ததியிலே வந்தவர்கள், இஸ்ரவேலர்கள். அங்கே செங்கல் சுமக்கிற வேலை செய்தார்கள்.
செங்கல் செய்கிற வேலை செய்தார்கள், விறகு வெட்டுகிற வேலைகள் செய்தார்கள், அவர்களுடைய அடிமைகளாய் இருந்தார்கள். இதை பார்த்த தானியேல் அருமையான நம்முடைய ஜனங்களை புலம்புகிறான். எரேமியா புலம்பும் போது ஒரு வார்த்தை சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்க சீமாட்டியா இருந்தாங்க. அதை எனக்கு அடிக்கடி நான் அதை வாசிப்பேன். கிண்ணறங்களை அருமையான அலரி செடியின் கீழ் வச்சு ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க நல்ல பாடுவாங்க, நல்ல இசைக்கருவிகளை வாசிப்பாங்க, நல்ல சாங்ஸ் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க பாடுவாங்க. அவங்க இப்பவும் நான் பாக்குறேன், நல்ல பாடுறாங்க, நல்ல இசைக்கருவி வாசிப்பாங்க. அந்நிய தேசத்துல அந்த ஜனங்க சொல்றாங்க, ஒரு பாட்டு பாடுங்களேன், மியூசிக்க வாசிக்கீங்கன்னு கேட்கறாங்க. வாசிங்க. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அலரி செடியின் மேல கிண்ணறத்தை வச்சு அழுதாங்களாம். ஐயோ, எங்கள் தேசத்திலே நாங்கள் செழிப்பா இருந்தோம், எங்கள் தேசத்திலே நாங்கள் ஆசீர்வாதமா இருந்தோம், எங்கள் தேசத்திலே நாங்கள் நன்மை அனுபவித்தோம், இப்பொழுது நாங்கள் சிறுமை அனுபவிக்கிறோம், என்ன பாட்டை பாடுவது? லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு விடுதலை. நீ என்ன துறையில் இருக்கட்டும், நீ இன்ஜினியரா இருக்கட்டும், அல்ல டீச்சர்ஸா இருக்கட்டும், நீ எந்த துறையில் இருந்தாலும் ஒரு சிலரை ஆயிலும் சாகறதுக்குள்ளே இந்த ரட்சிப்புக்கு நேராய் நடத்தி விடுங்கள், சபைக்கு நேராய் நடத்தி விடுங்கள், ஊழியத்துக்கு நேராய் நடத்தி விடுங்கள். நீ அப்புறம் அவங்க பின்னாடி நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்ல, சபை ஃபாலோ பண்ணும். ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுவான், அவனை நடத்துவான். கவுன்சிலிங் எல்லாம் நீங்க ஒண்ணு கொடுக்க வேண்டாம், கவுன்சிலிங் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அவங்களை ஜீவ பாதைக்கு நேரம் நடத்திருங்க. லட்ச ஜனங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுங்க, அவளை விடுதலையாக்குங்க. வாலிபனுக்கு அந்த பாரம் இருந்தது, அதுல அவன் உறுதியாய் நான் அழுறான். அவன் சொல்றாயா, நானும் எங்க குடும்பமும் பாவம் செய்வோங்கிறான். தானியேல் என்ன பாவம் செய்தான்? அவன் பாவம் செய்தாக நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனா அவன் சொல்றான், நான் பாவம் செய்தேன், என் குடும்பம் பாவம் செய்தது, அதனாலதான் எங்க ஜனங்க சிறுமையை அனுபவிக்கிறாங்க. இங்க வாழ்கிற தேசம் இந்தியா தேசம். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இந்தியால எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 1 லட்சமா, 2 லட்சமா, 1 கோடியா, 2 கோடியா? 145 கோடி ஆயிட்டிப்போம். 30 கோடிலாம் தாண்டிட்டு சீனாவை காட்டிலும் இப்ப அதிகமான மக்கள் தொகை இந்தியாவாம். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மாநிலம், எத்தனை மொழி. நாங்க என்னை கூட்டோடு வரும்போது ஒவ்வொரு மொழியா அந்த அம்மா சொல்லிச்சு, அவளும் சொல்லிட்டே வந்தா. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படி சொல்லிட்டே வந்தா. எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம தெலுங்கு இடத்துக்கும் போல, மலையாள இடத்துக்கும் போல, கன்னடத்துக்கும் போக முடியாது, தமிழ் இடத்துக்கு போனாலே போதியா. உன்னாலே குடும்பம் கட்டப்பட வேண்டும், உன்னாலே சபை கட்டப்பட வேண்டும், உன்னாலே ஊழியக்காரன் கட்டப்பட வேண்டும், உன்னாலே பாழானவைகள் அருமையான சீர்படுத்தப்பட வேண்டும், உன்னாலே உடைந்து போன குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், நெருங்கி போன மனிதர்கள் சீர்பட வேண்டும். அருமையான உன்னாலே எதையாயிலும் ஒன்றை நீ செய்துதான் இந்த பூமியிலே சாக வேண்டும். ஒரு பெரிய பாரம், அதிலே உறுதியாயிருந்தான். நீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு ஆத்மா கொண்டு வாங்க. வருஷத்துக்கு ஒருத்தர் ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மா. வருஷத்துக்கு நீங்க எல்லாரும் ஒரே ஒரு ஆத்மா கொண்டு வந்தா எவ்வளவு பேர்? 300 600 ஆகும். 600 எப்படி பாருங்க. பாஸ்டர் ராஜாமணி சொல்றாரு, ஒரு ஆத்மா கூட கொண்டு வரலன்னா அது என்ன? வருஷத்துக்கு ஒரு ஆத்மா கொண்டு வாங்குறாரு. ஆத்மாவே கொண்டு வரல, இங்க இருக்கிற 10 பேரையும் தள்ளிட்டு போயிடறாங்க. ஒரு ஆத்மாவும் கொண்டு வரல. வலைய சபைக்குள்ள போடுறாங்க. வலைய எங்க போடணும்? கடல்ல, சமுத்திரத்துல. இயேசுவை அறியாத ஜனங்களுக்குள்ள போய் வா, கூட்டத்துக்கு வா, பிரேயருக்கு வா, ஜெபத்துக்கு வான்னு சொன்னா, அங்க இல்ல, வலை இங்கேயே போடுறது. என் மேலே போட்டு என்ன எழுந்து போறாங்க. வாடி, தேவனுடைய பிள்ளையை ஆண்டவரை அறியாத லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு இருக்கிறான்?
புதுசா ஒருத்தர் வர்றாரு சபைக்கு, உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க கூடாது, அவங்களை நேசிக்க கூடாது, அவங்களை அன்பு செலுத்தக்கூடாது, அவங்க கூட இருக்கணும். நாங்க சாப்பிட மாட்டோம். நீங்க சாப்பிட வேண்டாம், நீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஆதாம் சொன்னா நீ போன நீ தொலைஞ்ச, எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. எல்லாம் இங்க இருக்கிறவங்க விசாரிக்கணும், நன்மை செய்யணும். அப்படியே பேசுறது மாதிரி பேசிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு போயிடக்கூடாது. எங்க வீட்டுல ஜபம் வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல ஜபம் எல்லாம் பாஸ்டர் தெரியாம வைக்க கூடாது. ஆண்டவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தானியேலுடைய 4 உறுதியை பார்த்தோம். 1, அவன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி இருக்கிற காரியத்திலே உறுதியாயிருந்தான். அதான் ஸ்பிரிச்சுவல், அருமையான ஆவிக்குரிய உறுதி. 2வது செபத்திலே உறுதியாயிருந்தான். 3வது எதிலே உறுதியாயிருந்தான்? தேவனுடைய சித்தம் செய்து தேவ சித்தம். 4வது ஜனங்களை விடுதலையாக்குவதிலே அவன் உறுதியாயிருந்தான். இந்த உறுதிதான் ஆவிக்குரிய உறுதி. இந்த உறுதிதான் ஆவிக்குரிய உறுதி. அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். கூட சபையை விட்டு போங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். மாலை வேளை கூட்டங்களை ஆசீர்வதி. எல்லா இடங்களிலும் நடக்கிற மாலை வேளை கூட்டங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அந்நிய ஐக்கியம் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.